யாழில் மனித உரிமைகள் முதலுதவி மையம் உருவாக்கம். கோப் குழுவில் இருந்து அனுரகுமார் துமிந்த திசநாயக்கவும் ராஜினாமா. கொழும்பு புகையிரத நிலையம் முன்வெடித்த போராட்டம், ஆடைகள் களையப்பட்ட அவலம், 10க்கும் மேற்பட்டோர் கைது. ஜனாதிபதியின் வருகைக்கு எதிரான போராட்டம், மே 15ஆம் தேதி வழக்கு ஒத்திவைப்பு. மிலேச்சத்தனமாக செயற்பட்ட போலீசார், மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் ஸ்ரீதரன். தமிழர் தாயகத்தில் பௌத்தமயமாக்கலை முன்னெடுக்க உதவ வேண்டாம், நாடு கடந்த தமிழீழ அரசாங்க பிரதமர். நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தலைவர் ரணில் மட்டுமே, செந்தில் தொண்டமான். பௌத்த பிக்குகளின் பேரரசியலை தடுக்கும் வரை மோதல்கள் தொடரும், எச்சரிக்கும் சர்வதேசம். மனித உரிமைகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் உடனடியான நிவாரணங்களை வழங்குவதற்காக யாழ்ப்பாணத்தில் மனித உதவிகள் முதலுதவி மையம் என்ற தன்னார்வ அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சேவ் லைஃப் என்ற அரசு சார்பற்ற அமைப்பின் இயக்குநர் ராகுலன் கந்தசுவாமி இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராகுலன் கந்தசாமி. நான் சேவ் லைஃப் அமைப்பின் இயக்குநராக இருக்கின்றேன். நாங்கள் ரைட் டு லைஃப் என்ற அமைப்புடன் இணைந்து ஹியூமன் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் என்ற ஒரு இடத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஹியூமன் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டரானது, அதாவது மனித உரிமைகள் முதலுதவி மையமானது மனித உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற இடத்தில் மனித உரிமைகளால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கான முதலுதவி, அதாவது உடனடியான நிவாரணத்தினை பெற்றுக் கொடுப்பதற்காகவும், முக்கியமாக மனித உரிமைகள் ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் நாங்கள் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வருகின்றோம். இதனுடைய நோக்கமாக மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உடனடியாக அவர்களுக்கான சட்ட ரீதியான உதவிகளையும், அதே நேரம் அவர்களுக்கான உள ரீதியான உதவிகளையும் வழங்குவதுதான் இந்த மனித உரிமைகள் முதலுதவி மையத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அதனுடன் மனித உரிமைகள் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மக்களிடையே நடத்துவதன் மூலம் மனித உரிமைகள் சம்பந்தமாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த மனித உரிமைகள் முதலுதவி மையத்தின் ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. கோப் எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவிலிருந்து விலகுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான அனுரகுமார் திசநாயக்க அறிவித்துள்ளார். வசந்த யாப்பா பண்டாரு மற்றும் துமிந்த திசநாயக்க ஆகியோர் இன்று குறித்த குழுவில் இருந்து விலகிய நிலையில் அனுரகுமார் திசநாயக்கவும் விலகுவதாக அறிவித்துள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கவும் பொது வர்த்தக குழு அல்லது கோப் குழுவின் அங்கத்துவத்தில் இருந்தும் ராஜினாமா செய்திருக்கின்றார். இந்நிலையில் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவில் இருந்து இதுவரையில் 10 பேர் விலகியுள்ளனர். கொழும்பில் சற்று முன் நடத்தப்பட்ட போராட்டத்தின் காரணமாக கோட்டை புகையிரத நிலையத்திற்கு அருகில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியுடன் இணைந்துள்ள மக்கள் போராட்ட இயக்கத்தினர் அரசாங்கத்துக்கு எதிராக இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பொருட்களின் விலையேற்றம், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்னிறுத்தி நடத்தப்பட்ட இந்த போராட்டம் புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தை கலைக்க போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்துள்ளதுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் 10க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது மட்டுமன்றி போராட்டக்காரர்களை தாக்கி நடத்தி ஆடைகள் களையப்பட்ட அவலமும் நடந்திருக்கின்றது. மேலும் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தந்தபோது மயிலத்தமடு மாதவனை பிரச்சினைக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற 2 ஊடகவியலாளர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைகளுக்கு கலந்து கொள்ளாத இருவருக்கும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு ஜனாதிபதியின் வருகையின் போது கொம்மாதுறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், காணாமலாக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 37 பேருக்கு எதிரான வழக்கு இன்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி செல்வி தர்ஷினி அண்ணாதுரை முன்னிலையில் குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முன்னாள் நீதிமன்ற நீதிபதியின் கட்டளை நீதிபதியினால் வாசிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் குறித்த வழக்கானது தொடர்ந்து முன்கொண்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கண்டித்து யாழ் மாவட்ட மீனவர்கள் 4 பேர் முன்னெடுத்துள்ள உணவு தவிர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளனமும் யாழ் மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனமும் இணைந்து நேற்றைய தினம் காலை முதல் யாழ்ப்பாணம் புனித யோன் போஸ்கோ வித்தியாலயத்திற்கு முன்பாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வருகை தந்த மாதகள் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் இணைந்து பேரணியாக யாழ் இந்திய துணை தூதரகத்தின் முன்பாக சென்று கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மீனவர்கள் திடீரென யாழ் இந்திய துணை தூதரகத்தை நோக்கி சென்றதனால் உடன் அதிகமான போலீசார் வரவழைக்கப்பட்டார்கள். இதனை அடுத்து போராட்டக்காரர்கள் அவ்விடத்தை விட்டு அகன்று மீனவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு வருகை தந்து தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு மதத்தின் சமய வழிபாடுகளை நிறுத்தி போலீசாரும் இலங்கை அரசாங்கமும் மெலேச்சத்தனமாக நடந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சபாநாயகருக்கு எதிரான 2வது நாள் பிரேரணை மீதான விவாதமாக இருந்தாலும் நான் மிக முக்கியமாக நேற்றைய தினம் காலை நாங்கள் ஒரு வெடுக்குநாரிமலை சிவன் ஆலயம் தொடர்பான விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தோம். அது தொடர்பான சில பதிவுகளை, நேற்றையானுடைய தொடர்ச்சியான சில பதிவுகளை நான் இந்த உயர்ந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவுசெய்து அதற்கு உங்களுடைய அனுமதியை கோரி, வவுனியா மாவட்டம் நெடுங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவின் ஒலுமடு கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் 3000 ஆண்டு கால பழமையுடையது என்பதையும் அப்பகுதியைச் சூழ தமிழர்களான நாகர் இனத்தவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்பதையும் வரலாற்று ஆய்வாளர்கள் எண்பித்துள்ளனர். பழமையும் பாரம்பரிய வரலாறும் மிக்க வெடுக்குநாரி மலையின் அடிவாரத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மற்றும் வட்டெழுத்துக்கள் போன்றவற்றை காண முடியும். இம்மலையின் உச்சியில் ஆதிலிங்கேஸ்வரர் எனும் சிவனுடைய புராதன ஆலயம் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளை கடந்தும் அப்பிரதேச மக்கள் இந்த ஆலயத்தை வழிபட்டு வருகிறார்கள். 1988 இந்திய அமைதி காக்கும் படையின் கட்டுப்பாட்டில் அப்பகுதி இருந்தபோது இந்திய இராணுவத்தின் துணையுடன் மகா சிவராத்திரி விழா மிகச் சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. 1990களின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவுடன் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி பெருவிழா சிறப்பு நடைபெற்று வந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் 2010ஆம் ஆண்டு அப்பகுதியில் மீள குடியேறிய மக்கள் தமது வளமையான பூசை வழிபாடுகளுடனும் மரபார்ந்த வணக்க முறைகளுடனும் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரரை வழிபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை கையகப்படுத்தும் கைங்கரியத்தை மேற்கொண்டுள்ள இலங்கை தொல்லியல் திணைக்களத்தோடு இணைந்த பௌத்த துறவிகள் இவ்வாலயத்தின் மீது தமிழர்களுக்கு இருக்கும் வழிபாட்டுரிமையை பறிக்கும் செயல்பாடுகளை 2018ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொள்ள தொடங்கினர். அதன் தொடர்ச்சியாக இவ்வாலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ள தடை விதிக்க கோரி B/2086/2019 இலக்க வழக்கு 2019ஆம் ஆண்டில் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின்னர் மீளவும் அதே ஆண்டில் B/2084/43/094 முடிவு இலக்க வழக்கு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவ்வழக்கை முன்னிறுத்தி ஆலய பூசகர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு பின் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து குறித்த வழக்கு போலீசாரால் கைவாங்கப்பட்டது. இதன் பின்னர் 2019 தொல்லியல் திணைக்களத்தினால் தொல்பொருள் சட்டத்தின் கீழ் வவுனியா நீதிமன்றில் AR/1336/19 இலக்க வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவ்வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் மூலப்பரம்பொருளான சிவலிங்கம் உள்ளிட்ட அத்தனை விக்கிரகங்களும் அடியோடு பெயர்த்தெறியப்பட்டுள்ளமை கடந்த 2023/3/26 கண்டறியப்பட்டது. குறிப்பாக ஆலயத்தின் பிரதான விக்கிரகமான ஆதிலிங்கம் அடியோடு பெயர்த்தெடுக்கப்பட்டு அருகில் இருந்த புதருக்குள் வீசப்பட்டிருந்ததோடு பிள்ளையார், அம்மன், பைரவர் உள்ளிட்ட தெய்வ விக்கிரகங்களும் பெயர்த்தெடுக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பில் ஆலய அறங்காவர சபையினரால் 2023/3/27 தொடரப்பட்ட B/540/2020 இலக்க வழக்கு தொடர்பில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் 2023/4/27 நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் அப்பிரதேச மக்கள், ஆலய பூசகர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
இந்து மத அமைப்புகள் இணைந்து கடந்த 2023/4/28 மீளவும் அவ்விடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடாற்றி வருகின்றனர். கடந்த 2024/2/29 குறித்த வழக்கை முன்னிறுத்தி ஆலய அறங்காவலர் சபையினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் மூலம் சிவராத்திரி தினத்தன்று பூசை வழிபாடுகள் மேற்கொள்வதற்கும் மின்பிறப்பாக்கியை பயன்படுத்தி மின்குமல்கள் அமைத்து மின்னொளி ஊட்டுவதற்கும் நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டது. அதற்கமைய மார்ச் 8 சிவராத்திரி தின பூசை வழிபாடுகளை சிறப்புற நடாத்தும் நோக்கில் ஆலய பூசகர் மற்றும் அடியவர்கள் ஒன்று கூடி ஏற்பாடுகளை மேற்கொண்ட போது 2024/3/7 மாலை ஆலயத்தின் பூசகர் திரு தம்பிராசா மதிமுகராசா அவர்களும் அவரது 2 உதவியாளர்களும் நெடுங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டு மறுநாள் 8 மாலை 3 மணி வரை வவுனியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். மறுநாள் சிவராத்திரி தினமான 8 காலையில் பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக ஆலயத்திற்கு செல்ல முயன்ற பொதுமக்களை தடுப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட கலகமடக்கும் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளுடன் அவ்விடத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர். இதன்போது பூசை வழிபாடுகளில் பங்கேற்க சென்ற தவத்திரு வேலன் சுவாமிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் 300க்கும் அதிகமான பொதுமக்கள் உள்ளிட்டோர் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆலயத்தில் வழிபாடாற்றும் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். அவர்களின் குடிநீர் தேவைக்காக கொண்டு வரப்பட்ட தண்ணீர் தாங்கி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. போலீசாரின் அடாவடிகளால் கட்டுப்பாட்டை இழந்த தண்ணீர் தாங்கி வாகனம் விபத்துக்குள்ளாகியதால் அதன் சாரதியான நெடுங்கேணியைச் சேர்ந்த திரு பாலசுப்ரமணியம் சஞ்சீவ் வயது 21 காயமடைந்து நெடுங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்கு வவுனியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதேவேளை குடிநீர் தேவையின் பொருட்டு வெடுக்குநாரி மலைக்கு அருகில் உள்ள ஆற்றிலிருந்து நீரை சேகரிக்க சென்ற இளைஞர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்கள் மீது மிலேச்சத்தனமான தாக்குதலை நடாத்தியிருந்தனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் ஆற்றும் நோக்கில் வீதியோர வீடுகளில் குடியிருக்கும் மக்கள் தமது வீடுகளுக்கு வெளியே வைத்திருந்த குடிநீர் பாத்திரங்களை சப்பாத்து கால்களால் உதைத்து தள்ளிய போலீசார் பொதுமக்களுடன் மிக மோசமாக நடந்து கொண்டனர். இதனால் மாலை 4 மணி வரை கொளுத்தும் வெயிலின் மத்தியில் அங்கிருந்த மக்கள் அனைவரும் குடிநீருக்காக பரிதவிக்கும் நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. 3 மணி நேர போராட்டத்தின் பின்னர் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி விடுவிக்கப்பட்டிருந்தது. இதில் நெடுங்கேணி பிரதி போலீஸ் அத்தியட்சகர் கழுவாராய்ச்சி, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி IP அபேவர்தன ஆகிய இருவரும் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதை அவதானிக்க முடிந்தது. அதன் பின்னர் இரவு நேர பூசைகளில் தவத்திரு வேலன் சுவாமிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்த போது திடீரென உள்நுழைந்த பெருந்தொகையான போலீசார் பூசை பொருட்களை சப்பாத்துக்கால்களால் உதைத்தும் மிதித்தும் அடாவடியாக நடந்து கொண்டதோடு அங்கிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இதன்போது ஆலயத்தின் பூசகர் உள்ளிட்ட கீழ்வரும் 8 பேரையும் வலுக்கட்டாயமாக அதை நிர்வாணமாக்கி கைது செய்து இன்று வரை நேற்றைய தினம் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வவுனியா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். தம்பிராசா மதிமுகராசா, துரைராசா தமிழ்ச்செல்வன், மகேந்திரன் நரேந்திரன், சிவம் லக்ஷன், கந்தசாமி கௌரிகாந்தன், திலகநாதன் கிந்துஜன், ராசரட்னம் விநாயகமூர்த்தி, சுப்பிரமணியம் தவபாலசிங்கம் இந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் பல போராட்டங்களுக்கு பிற்பாடு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை தீவின் தேசிய இனங்கள் ஒன்றான தமிழினத்தின் பூர்வீக நிலங்கள் மீது தொடரும் ஆக்கிரமிப்பின் ஆக பிந்திய வெளிப்பாடாக இச்சம்பவம் நடந்திருக்கிறது. இத்தகைய அதிகார நிலைப்பட்ட செயல்கள் ஏற்கனவே 2 துருவங்களாக உள்ள இலங்கை தீவின் 2 தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்நிலையை மேலும் மேலும் வலுவாக்குவதாகவே அமையும் என்பதில் தாங்களும் கரிசனை கொண்டிருப்பீர்கள் என இந்த உயர்ந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் எதிர்பார்க்கிறேன். எந்தவித குற்றச்செயல்களிலும் ஈடுபடாது உணர்வு நிலைப்பட்ட உந்துதலினால் தமது பூர்வீக மதத்தலம் ஒன்றில் வழிபாடாற்றச் சென்ற நிலையில் வலுவான காரணங்களோ நியாயங்களோ உந்தி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த 8 பேரும் விடுதலை செய்யப்பட்டமை முதலில் நாங்கள் அதனை வரவேற்கிறோம். இருந்தாலும் ஒரு வணக்க முறையை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கான செயல்பாடுகளை நிறுத்துவதில் இந்த அரசும் மிலேச்சத்தனமாக நடந்து கொண்ட போலீசாருடைய அடாவடித்தனங்களும் இந்த உயர்ந்த சபையினூடாக கண்டிக்கத்தக்கதாகும். நான் இந்த விடயம் தொடர்பிலே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நான் எழுத்து மூலமாக வழங்கியிருக்கிறேன். அதனுடைய பிரதிகளையும் நான் இந்த சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். மிக முக்கியமாக இந்த விடயம் நடைபெற்று முடிந்து நேற்று வவுனியா நீதிமன்றத்தினுடைய நீதியரசரால் இவர்கள் 8 பேரும் விடுதலை செய்யப்பட்ட பின்பாடு நேற்றைய தினம் வெடுக்குநாரி மலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேர் வவுனியா நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருந்த பிற்பாடு
இதற்கு வடக்கு எமது உரிமை எனும் பெயரில் உள்ள சிங்கள முகநூல் பக்கத்தில் இந்த விடுதலை தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் பெயரை குறிப்பிட்டு விரைவில் அவர் குருந்தூர் மலை விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கியவர் நாட்டை விட்டு தப்பியோடியது போன்று செல்வார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கள பேரினவாதத்தால் நீதியாக வழங்கப்படும் தீர்ப்பை கூட ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது என்பதைத்தான் இந்த முகநூல் செய்தி மிகவும் வெளிப்படையாக குறிப்பிடுகின்றது. அதனால்தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை நான் அந்த முகநூல் பக்கத்தையும் நான் அந்த சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். குறிப்பாக ஒரு வணக்கம் செலுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்ற அந்த மக்கள் தங்களுடைய வணக்கத்தை செலுத்த முடியாதவாறு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். கௌரவ கஜேந்திரன் அவர்களும் வந்திருந்தார். அந்த இடத்திலே போலீசார் நடந்து கொண்ட போலீஸ் அராஜகம் என்பது நான் நினைக்கிறேன், ஒரு வணக்கத்துக்கு சென்றவர்களுக்கு அவர்களை தாக்குவதற்காக போலீசார் கொண்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு கலகம் அடக்கும் பிரிவுகள், அதனை விட அவர்கள் வைத்திருந்த கண்ணீர் புகை குண்டுகள், வாகனங்கள் ஒரு மிகப்பெரிய பயமுறுத்தலை தந்திருந்தது. அந்த மக்கள் பாரம்பரியமாக 3000 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே தோன்றி வாழ்ந்திருக்கிற நாகர்கள் என்ற தமிழினம் தான் வழிபாடாற்றி வந்த ஒரு ஆலயத்திலே இன்று ஒரு நிலையச்சத்தனமான முறையில் சில சிங்கள பிக்குகளாலும் தொல்லியல் திணைக்களத்தாலும் இந்த அடாவடித்தனம் புரியப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக மோசமான காரியம். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தயவு செய்து இந்த நாட்டிலே முலத்துக்கு ஒரு தரம் அடிக்கடி நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றவர்கள் அல்ல நல்லிணக்கம் பற்றி பேசுகின்ற பலர் நீங்கள் இதை கருத்தில் கொள்ளுங்கள். நல்லிணக்கம் என்பது என்ன? இந்த நாட்டில் இருக்கின்ற தான் விரும்பிய தன்னுடைய சொந்த மதத்தை பின்பற்றி வணங்குகின்ற உரிமை இல்லாத, தன் மக்களை நேசிக்கின்ற உரிமை இல்லாமல் தன்னுடைய தேசத்திலே வாழுகின்ற உரிமை இல்லை என்றால் எவ்வாறு ஒரு நல்லிணக்கம் பற்றி உங்களால் வாய்களிய கத்த முடியும்? ஆகவே நல்லிணக்கம் என்பது வெறுமனே பேச்சளவில் அல்ல, ஒரு நாட்டினுடைய மக்களை அனுசரித்து நடப்பதில் தான் தங்கியுள்ளது என்பதை நான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இனிமேலும் தொடர்ந்து அந்த வெடுக்குநாரி மலையோடு இருக்கிற மக்கள் தாங்கள் சென்று வழிபாடாற்றவும் தங்களுடைய வணக்க முறைகளை மேற்கொள்ளவும் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, தொல்பொருள் அமைச்சர் உட்பட அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு முழுவதற்குமே இது காரணம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்ட வேண்டியவர் தொல்பொருள் துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற விதுர விக்ரமநாயக்கா அவர்கள். அவர் ஒரு நேர்மையான கள்ளங்கபடமற்ற இதய சுத்தியோடு செயல்படுவாரானால், இனங்களை மதித்து செயல்படுவாரானால் இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க நியாயமில்லை. தமிழர்கள் வாழ்ந்த இடத்தில், அவர்கள் வணக்கம் செலுத்திய இடங்களில் அவர்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது, வணக்க முறை பறிக்கப்படுகிறது என்றால் இது எவ்வளவு அநியாயமானது என்பதைத்தான் நான் இந்த உயர்ந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில் மெதடிஸ்த தமிழ் வித்தியாலய மாணவன் செல்வன் ஜெயக்குமார் விதுர்ஜன், வயது 16, கடந்த 2023/3/11 காலை நடைபெற்ற பாடசாலை மரதனோட்ட போட்டியில் பங்கேற்ற போது திடீரென மயக்கமுற்றதால் திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருந்தார். குறித்த மாணவன் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அம்மாணவனுக்கு எவ்வித சிகிச்சையும் அளிக்கப்படவில்லை என அந்த ஊர் மக்களும் அங்கு கொண்டு சென்றவர்களும் குறிப்பிடுகிறார்கள். வைத்தியர்களின் அசம்பந்த போக்கே மரணத்துக்கு காரணம் என அந்த மக்கள் இன்றும் கொதித்து போயிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு முன்பாக தாங்கள் நிகழ்த்திய சில போராட்டங்கள் அல்லது தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தியதன் காரணமாக வைத்தியசாலைக்கு சிறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். ஆனால் இன்று 11 நாட்களாக அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோயில் வைத்தியசாலை மூடப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கின்ற செயல்பாடுகள் எதுவும் நடைபெறவில்லை. அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநரில் இருந்து சொல்லக்கூடிய அனைவருக்கும் தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய அந்த மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் கூட இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் அந்த வைத்தியசாலையை இயங்க வைக்காமல் இன்று 11 நாட்களாக சராசரி 340க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் அந்த வைத்தியசாலைக்கு வந்து திரும்பி போயிருக்கிறார்கள். அங்கே வைத்தியம் யாருக்கும் செய்யப்படுவதில்லை, அவர்களுக்கான மருந்து வகைகள் வழங்கப்படுவதில்லை. இது ஒரு மிக மோசமான மனிதாபிமான பிரச்சனை. நான் இந்த உயர்ந்த சபையினூடாக ரமேஷ் பத்ரன கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் கிழக்கு மாகாண கவர்னர் ஆளுநர் அவர்களுக்கும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த ஜனாதிபதி பிரதமர்களுக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். மனித உயிர்களோடு விளையாட வேண்டாம். யாரோ
நீங்கள் விட்ட தவறுகள் ஒருபுறம் இருக்க, உங்களுடைய தவறுகளை மூடி மறைக்க வைத்தியசாலையை மூடி வைத்தல் என்பது ஒரு சமுதாயத்தை அழிக்கின்ற செயலாகும். உயிருக்காக போராடுகின்றவர்கள் எத்தனையோ பேர் பாம்பு கடியினாலும் கடும் நோயினாலும் வந்த பொழுது உடனே அவர்கள் அக்கறை பெற்று வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியிலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வைத்தியசாலையில் வைத்து வெளிநோயாளர் பிரிவின் கூட மருந்துகள் வழங்கப்படவில்லை. ஆகவே தயவு செய்து தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இது ஒரு மனித உயிர்களோடு சம்பந்தப்பட்டது. உடனடியாக அந்த வைத்தியசாலை திறக்கப்பட்டு அங்கு வருகின்ற அந்த ஊருக்குரிய சொந்தமான வைத்தியசாலையில் அந்த மக்கள் தங்களுடைய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கோரிக்கை வைத்து நிறைவு செய்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்ற பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் மாகாண சபை தேர்தலும் விரைவில் நடாத்தப்படும் என்று அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் திசு அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஜனாதிபதியால் காணாமலாக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களையும் நடத்த வேண்டியுள்ளது. அதிகார பகிர்வு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் மாகாண சபை உருவாக்கப்பட்டது. அந்த சபைகளை ஆளுநர்கள் தான் தற்போது நிர்வகிக்கின்றார்கள், மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. இது கூட அரசமைப்பு மீறிய செயலாகும். எனவே ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்ற பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடாத்தப்படும். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் அதன் பின்னர் கூடிய விரைவில் மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தப்படும். மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என கூறியுள்ளார். பௌத்த மதத்தை பலப்படுத்துவதற்காக இலங்கைக்கு வழங்கப்பட்ட எந்தவொரு நிதியும் இந்து மதத்தையும் ஏனைய மதங்களையும் நலிவற்றதாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடாது என உறுதிமொழி வழங்குமாறு இந்திய அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தொல்லியல் அடையாளங்களை பாதுகாத்தல் என்ற போர்வையின் கீழ் தமிழ் அடையாளங்களை அழித்தலில் யுத்தத்தின் பின்னர் இலங்கை அரசானது களமிறங்கியுள்ளது. தொல்லியல் சட்டமானது எந்தவொரு வரலாறு, சமூக மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சி இல்லாமல் எந்த ஒரு இடத்தையும் தொல்லியல் தளமாக பிரகடனப்படுத்த இதற்கு பொறுப்பாக உள்ள அமைச்சருக்கு அதிகாரத்தை வழங்குகின்றது. வரலாற்று ரீதியிலான தமிழர் தாயகமான இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் ஏறத்தாழ 1500 இடங்களை பௌத்த இடங்களாக அடையாளப்படுத்த பேரினவாதம் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தமிழர் தாயகத்தில் 1970களில் இவ்வாறான ஏறத்தாழ 2000 நிலையங்களை அடையாளம் காண அமைச்சர் சிரில் மத்தியூ திட்டமிட்டிருந்ததை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். தமிழர் பகுதிகளில் குடியேற்றத்தை மேற்கொள்ள, தமிழ் மரபை, தமிழ் அடையாளத்தை அழித்து கலாச்சார இனவழிப்பை மேற்கொள்ள பௌத்த இடங்களை ஆயுதமாக்க பேரினவாதம் பாவிக்கின்றது. பௌத்த இடத்தை அடையாளப்படுத்துதல், காப்பாளர் ஒருவராக பிக்குவை நியமித்தல், இடத்திற்கு பாதுகாப்பதற்கு ராணுவத்தினர் தரையிறக்குதல், தொடர்ந்து பெரும்பான்மை விவசாயிகள் குடியேறுதல் என்பன இலங்கை அரசால் மேற்கொள்ளப்படும் நிகழ்ச்சி நிரலாகும். இந்த நிகழ்ச்சி நிரலை அண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள குருந்தூர் மலையிலும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. பௌத்தத்தை முன்னெடுப்பதற்கு இலங்கைக்கு 15 பில்லியன் ஐக்கிய அமெரிக்க டாலர்களை கடந்த ஆண்டு நவம்பரில் இந்திய அரசாங்கம் நன்கொடையாக வழங்கியிருந்தது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தமிழர் தாயகத்தில் பௌத்த தடங்களை, அடையாளங்களை அல்லது மீளமைப்பதற்கு இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையானது பயன்படுத்தப்பட மாட்டாதென உறுதிப்படுத்தப்படி இந்திய அரசாங்கத்தை நாங்கள் வேண்டுகின்றோம். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதி பெரும்பான்மை மயமாக்கலை தடுப்பது அறஞ்சார் கட்டாயம் மட்டுமன்றி இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு கட்டாயமும் ஆகும் என்று தெரிவித்துள்ளார். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்ற போலீஸ் அராஜகங்கள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மகா சிவராத்திரி தினத்தன்று வெடுக்குநாரிமலையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியை வெற்றிகரமாக கையாண்டு நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதனால் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது அனைத்து தரப்பினரின் கடமை என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் நாம் கிழக்கு மாகாணத்தில் தற்போது பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். 30 வருட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மாகாணம் என்பதனால் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் கிழக்கு மாகாணம் வளர்ச்சியில் பின்னடைவை சந்தித்துள்ளது. எனவே இந்த மாகாணத்துக்குரிய 3 மாவட்டங்களினதும் வளர்ச்சியில் அதிக கவனம் எடுக்குமாறு ஜனாதிபதி எனக்கு
அறிவுறுத்தியுள்ளார். இதற்காக கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் உள்ள வளங்கள் தொடர்பில் நாம் தற்போது கண்டறிந்துள்ளோம். உதாரணமாக டிரால் வளர்ப்பு, கரிய வளங்கள், துறைமுகம், விமான நிலையம், நேர்வளம், சுற்றுலாத்துறை மற்றும் விவசாய நிலங்கள் போன்றவற்றை அபிவிருத்தி செய்வது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம். எனவே இவற்றை மேம்படுத்துவதன் மூலம் நமது நாட்டின் கடன்களை அடைப்பதற்கு கிழக்கு மாகாணம் மாத்திரம் போதுமானது என்பதை கூற வேண்டும். அந்த அளவு வளங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றன. அவற்றை முறையாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனை திருப்பிச் செலுத்தும் போது கிழக்கு மாகாணம் அதற்கு நிதி பங்களிப்பை வழங்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்தில் முழு நாட்டுக்கும் பொருளாதார பங்களிப்பை வழங்கும் முதல் மாகாணமாக கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். எமது நாடு முகம் கொடுத்துள்ள பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு தற்போது இருக்கும் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே. அதனை அவர் செய்தும் காட்டியிருக்கிறார். எரிபொருள் இல்லை, மின்சாரம் இல்லை, உணவு இல்லை, மருந்துகள் இல்லை என அன்று இருந்து அதே அரசை நடத்தி செல்ல முடியாது என அனைவரும் கைவிரித்த போது அதே அரசை எடுத்து அதனை தற்போதைய ஜனாதிபதி மேம்படுத்தியிருக்கின்றார். வேறு நாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு கிடைத்ததும் இன்னும் மீட்சி பெறாமல் இருக்கின்றன. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு கிடைத்து சில மாதங்களிலேயே நமது நாட்டை மீட்டெடுத்து விட்டார். எனவே நாம் தற்போதுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து அவருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே சிறந்த தீர்வாக இருக்க முடியும் என்று குறிப்பிட்டார். வெடுக்குநாரிமலை விவகாரத்தை ஒத்த மோதல்கள் தொடர்ந்தும் அரங்கேறும் என சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் இலங்கை ஆய்வாளர் அலன் கீனன் எச்சரித்துள்ளார். அதாவது வவுனியா மாவட்டத்தின் வெடுக்குநாரிமலையில் உள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த 8ஆம் தேதி சிவராத்திரி தினத்தன்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட சென்ற பக்தர்களுக்கு காவல்துறையினரால் இடையூறு விளைவிக்கப்பட்டதுடன் இரவு வேளையில் வழிபாடுகளை தொடர முற்பட்டோர் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். அத்தோடு மாத்திரமன்றி ஆலய பூசகர் உள்ளடங்கலாக 8 பேர் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். இதன் அடிப்படையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் அனைவரும் விடுவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு எதிரான வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இவ்வாறு இவர்கள் விடுவிக்கப்பட்டது வரவேற்கத்தக்க செய்தி என அலன் கீனன் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் சட்டத்துக்கு மதிப்பளிக்குமாறு கொழும்பு அரசாங்கம் வலியுறுத்தும் வரையிலும் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை அபகரிப்பதையும் அதோடு இன மற்றும் மத பரவலை மாற்றியமைப்பதையும் இலக்காக கொண்டு ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இயங்கி வரும் சிறிய அளவிலான பௌத்த பிக்குகளின் பேரரசியல் அபிலாஷைகளை தடுக்கும் வரையிலும் இவ்வாறான மோதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என எச்சரித்துள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 6 பேரை நாளை 21ஆம் தேதி காலைக்குள் உடனடியாக இலங்கைக்கு அழைத்து வருமாறு ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அலுவலக பிரதம செயலாளருக்கு அறிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தனவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான வாக்கெடுப்பு நாளைய தினம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளவையே இதற்கு காரணமாகும். அமைச்சர் பந்துல குணவர்த்தன, அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்காரு, பவித்ரா வன்னியாராய்ச்சி, நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரவிதானகே மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் 6 பேர் இதில் அடங்குகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர்களின் பெயர்களை விரைவில் வெளியிட உள்ளன. இதேவேளை பிரதான அரசியல் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக பெரேராவின் பெயர் பரிந்துரைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுகுறித்து அரசியல்வாதிகள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொதுத் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது பொதுஜன பெரமுனவின் நோக்கமும் இலக்குமாகும். அதற்காக நாடாளுமன்றத்தை விரைவாக கலைத்து தேர்தலை நடாத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் ஃபெசல் ராஜபக்ஷ உட்பட அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் அழுத்தத்தை பிரயோகித்து வருகின்றனர். மேலும் பொது தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் பிரதம வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கைகளும் ஃபெசலிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விரைவில் பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட தலைவர்கள் ஒன்று கூடி பொது தேர்தலை முதலில் நடத்தும் தீர்மானத்தை எடுக்க உள்ளனர். இதேபோல இந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றவும் அவர்கள் உத்தேசித்துள்ளனர்.